பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 மாதம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை பத்திரமாய் வேலியடைத்து பாதுகாத்து இந்த 5வது மாதம் காலை வேலையை நமக்கு காண செய்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. இந்த காலை வேளையில உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவர் உங்களை சுற்றி இருப்பாராம். இது முதற்கொண்டு உங்களை சுற்றி அவர் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறவர் இந்த 5ஆம் மாதம் முழுவதும் உங்களை எந்த தீங்கும் தொடாமல், எந்த சத்ருவும் தொடாமல், எந்த வியாதியும் தொடாமல், எந்த வறுமையும் தொடாமல், எந்த பஞ்சமும் தொடாமல், எந்த பட்டினியும் தொடாமல் உங்களை நிச்சயமாய் வழி நடத்த போகிறார். வழி நடத்துகிறவர் உங்களை சுற்றி இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிற தெய்வம். ஒரு வேத வசனத்தில் சங்கீதக்காரராகிய தாவீது அழகாய் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை. 125ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்களே. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இந்த மே மாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்க வேலையோடு கூட இருக்கிறார், உங்களுடைய வருமானத்தோடு கூட இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா உங்களை உயிர்ப்பிக்க செய்யும். இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா உங்களை நடத்தும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய அவமானங்களை மாற்றும். காரணம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உங்க கூட இருந்தது பிரச்சனை, இதுவரைக்கும் உங்க கூட இருந்தது வியாதி, இதுவரைக்கும் உங்க கூட இருந்தது சஞ்சலம், இதுவரைக்கும் உங்க கூட இருந்தது வறுமை. ஆனா இனி அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லா தீமையான காரியங்களும் உங்களை விட்டு ஒளிந்து போதும். வேதம் சொல்லுகிறது, நிறைவானவர் உங்களுக்குள் வரும் பொழுது குறைவானது உங்களை விட்டு ஒளிந்து போகுமா. அந்த நிறைவான இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட, உங்க பிள்ளைகளோடு கூட, உங்க குடும்பத்தோடு கூட, உங்களுடைய தேவைகளோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உங்களோடும் இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. விசுவாசித்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்திலையும் பதற மாட்டீங்க, எந்த இடத்திலையும் விழுந்து போக மாட்டீங்க, எந்த இடத்திலையும் வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் அப்படித்தான் அவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல், இந்த நாள் முதற்கொண்டு, இந்த மே மாசம் இந்த 1ஆம் தேதி முதற்கொண்டு கர்த்தர் நம்முடைய எல்லா ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. நீங்க எந்த இடத்திலும் விழுந்து போவதில்லை. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய கரத்தை பிடித்து எந்த தீங்கும் தொடாமல் நடத்த வல்லமை நிறைந்த தெய்வமா இருக்கிறார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.